சமூக சொந்தங்களுக்கு வணக்கம். மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். இந்த காணொளியில் நாங்கள் பார்க்க இருக்கின்ற விடயம், மத்திய கிழக்கின் இதய துடிப்பாகவும் உலகளாவிய எரிசக்தி விநியோகத்தின் உயிர் நாடியாகவும் கருதப்படும் ஹோர்முஸ் ஜலசந்தி இன்று ஒரு சர்வதேச போர்க்களமாக உருவெடுத்திருக்கின்ற பின்னணியில் இந்த ஆண்டின் ஆரம்பத்திலிருந்தே இந்த பகுதியை மையமாக கொண்டு ஈரான் எடுத்து வருகின்ற அதிரடி ராணுவ மற்றும் ராஜேந்திர நடவடிக்கைகள் உலகரங்கில் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கின்றன. குறிப்பாக அமெரிக்க ஆயுதங்களுக்கு ஈரான் விதித்துள்ள தடை மற்றும் அண்டை நாடுகளுடனான அதன் உறவில் ஏற்பட்டுள்ள விரிசல் ஆகியவை ஒரு புதிய பனிப்போருக்கான அல்லது நேரடி மோதலுக்கான மிக முக்கியமான தொடக்க புள்ளியாக பார்க்கப்படுகின்றது. ஈரான் ராணுவத்தின் செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் முகமது அக்டமினியா வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி ஹார்மோஸ் ஜலசந்தியின் மீதான ஈரானின் இறையாண்மையை உலகிற்கு பறைசாற்றுகின்றது. இந்த நீர்வழிப்பாதை ஈரான் தற்போது 2 முக்கியமான ராணுவ பிரிவுகளின் கீழ் கொண்டு வந்துள்ளது. இஸ்லாமிய புரட்சிகர காவலர் படையின் கடற்படை மேற்கு பகுதியையும் ஈரானிய தேசிய கடற்படை கிழக்கு பகுதியையும் ஆக்கிரமித்துள்ளது. இந்த ஒருங்கிணைந்த மற்றும் ஒத்திசைவான கட்டுப்பாடு வெறும் ராணுவ நடவடிக்கை மட்டுமல்ல, இது ஈரானின் பொருளாதார பலத்தை உலகிற்கு உணர்த்தும் ஒரு வழியாகும். அக்டமினியாவின் கூற்றுப்படி இந்த நீர்வழி பாதையின் மீதான முழுமையான கட்டுப்பாட்டின் மூலம் ஈரானின் தற்போதைய எண்ணெய் வருமானத்தைப் போல் 2 மடங்கு வருவாயை ஈட்ட முடியும். இது ஈரான் இனி ஹார்மூஸ் ஜலசந்தியை ஒரு பொருளாதார ஆயுதமாக மாற்றப் போகின்றது என்பதற்கான தெளிவான அறிகுறியாகும். எந்த ஒரு நாடும் அமெரிக்க ஆயுதங்களை இந்த ஜலசந்தி வழியாக கொண்டு செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்ற ஈரானின் அதிரடி அறிவிப்பு அமெரிக்காவிற்கு விடுக்கப்பட்ட நேரடி சவாலாகும். ஏற்கனவே பிராந்தியத்தில் இருந்த பல அமெரிக்க ஆயுத தளங்கள் அளிக்கப்பட்டு ஈரான் கூறுவது இந்த பகுதியில் மறைமுகமாக ஒரு பெரிய அளவிலான ஆயுத போர் ஏற்கனவே நடந்து முடிந்துள்ளதை காட்டுகின்றது. ஈரானின் பாதுகாப்பு அமைச்சக செய்தி தொடர்பாளர் பிரிகேடியர் ஜெனரல் ரெசா தலாயி விடுத்துள்ள எச்சரிக்கையில் ஈரானின் தற்காப்பு திறனில் ஏற்பட்டுள்ள அபரிமிதமான வளர்ச்சியை பிரதிபலிக்கின்றது. நசுக்கும் மற்றும் வருந்தத்தக்க பதிலடி என்ற வார்த்தை பிரயோகம் ஈரான் இனி தற்காப்பு நிலையில் மட்டும் இருக்கப் போவதில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது. மாறாக எதிரியின் எந்த ஒரு நகர்வையும் முன்கூட்டியே கணித்து தாக்கும் துணிச்சலை ஈரான் பெற்றுள்ளது. போர்க்களத்தில் தோல்வியடைந்ததால் ராஜேந்திர ரீதியாக பணிய வைக்க அமெரிக்காவும் இஸ்ரேலும் முயற்சிப்பதாகவும் ஈரான் குற்றம் சாட்டுகின்றது. ராஜேந்திர மேசையிலும் ஈரானின் உரிமைகள் மறுக்கப்பட்டால் ராணுவ களத்தில் எதிரிகள் மீண்டும் தோல்வியை தழுவார்கள் என்றே அவர் கூறுகின்றார். ஈரான் தனது உரிமைகளுக்காக போர்க்களத்தையும் ராஜேந்திரத்தையும் சமமாக பயன்படுத்த தயாராக இருப்பதையும் இது காட்டுகின்றது. ஈரான் ஒருபுறம் ராணுவ ரீதியாக எச்சரித்தாலும் மறுபுறம் சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் தனது நடவடிக்கைகளை நியாயப்படுத்தவும் முயல்கின்றது. வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி நோர்வே துணை வெளியுறவு அமைச்சருடன் நடத்திய பேச்சுவார்த்தை இதற்கு சான்றாகும். சர்வதேச சட்டங்களுக்கு இணங்க ஹார்மூஸ் ஜலசந்தியை நிர்வகிப்பதற்கான புதிய விதிமுறைகளை ஈரான் வரைவு செய்து வருகின்றது. இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் கடற்படை முற்றுகைக்கு ஒரு சட்டபூர்வமான பதிலடியாக அமையும். அமெரிக்காவின் அதீத கோரிக்கைகளே அமைதிக்கு தடையாக உள்ளன என்று அராக்சி குறிப்பிடுவது பேச்சுவார்த்தை முட்டுக்கட்டைக்கு வாஷிங்டனையே ஈரான் முழுமையாக குற்றம் சாட்டுவதையும் காட்டுகின்றது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபஹாஜி தற்போதைய மோதலை ஒரு புவிசார் அரசியல் பிரச்சனையாக மட்டும் பார்க்காமல் ஒரு தார்மீக போராட்டமாக சித்தரிக்கின்றார். மதம் இனம் கடந்து உலக மக்கள் அனைவரும் ஈரானுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் என்று அவர் கோருகின்றார். அப்பாவி உயிர்களை கொள்கின்றவர்கள் மற்றும் மனித உரிமைகளை மீறுகின்றவர்களுக்கு எதிராக இந்த மோதல் நன்மைக்கும் தீமைக்கும் இடையிலான போர் என்று அவர் அடையாளப்படுத்துகின்றார். நாகரிக உலகம் இதுவரையில் ஈட்டிய மனித உரிமைகள் மற்றும் சட்டத்தின் ஆட்சி ஆகியவை நிலைத்து நிற்குமா என்பதை இந்த போரின் முடிவை தீர்மானிக்கும் என்று ஈரான் வாதிடுகின்றது. ஈரானுக்கு அமெரிக்கா இஸ்ரேலிய கூட்டணிக்கும் இடையிலான போர் தற்போது அரசியல் களத்தை தாண்டி மத ரீதியான விவாதமாகவும் மாறியுள்ளது. ஈரானின் ஹோம் நகரை தளமாக கொண்ட அல் முஸ்தபா சர்வதேச பல்கலைக்கழகம் ஐக்கிய அரபு அமீரகத்தின் செயல்களை கடுமையாக சாடியுள்ளது. அமெரிக்க இஸ்ரேலிய படைகளுக்கு ஐக்கிய அரபு அமீரகம் உதவுவது முற்றிலும் ஹராம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முஸ்லிம் சகோதரர்களுக்கு எதிராக இறை மறுப்பு குழுவிற்கு உதவி செய்வதாக அமீரகம் மீது குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. எகிப்தின் அல் அக்சர் பல்கலைக்கழகம் ஈரானை விமர்சித்ததற்கு பதிலடியாக ஈரானின் நடவடிக்கைகள் குர்ஆன் வழிகாட்டுதலின்படி தற்காப்பு நடவடிக்கைகள் என்று முஸ்தபா பல்கலைக்கழகம் விளக்கம் அளித்துள்ளது. ஈரானின் அண்டை நாடுகள் இந்த பிரச்சனையில் அமெரிக்காவுடன் இணைந்து செயல்படுவது ஈரானுக்கு கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. வழிச்செலுத்தல் கருவி கோளாறால் தவறுதலாக குவைத் எல்லைக்குள் நுழைந்த ஈரானிய வீரர்களை குவைத் அரசியல் ரீதியாக பயன்படுத்துவதாக ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. புபியான் தீவில் சதித்திட்டம் திட்டப்படுவதாக குவைத் கூறுவதை ஆதரவற்றது என்றும் ஈரான் கூறுகின்றது.
வால் ஸ்ட்ரீட் ஜேர்னல் தகவல்படி அமீரகம் ஈரான் மீது நேரடியாக ராணுவ தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக தெரிகின்றது. இது இந்த பிராந்தியத்தில் உள்ள அரபு நாடுகளுக்கும் ஈரானுக்கும் இடையே ஒரு தீர்க்கமான முடியாத பகையை உருவாக்கியுள்ளது. பேச்சளவில் மட்டுமல்லாமல் செயலிலும் ஈரான் தன்னுடைய வலிமையை நிரூபித்து வருகின்றது. தெஹ்ரானை சுற்றி நடத்தப்பட்ட தியாகி தலைவர் இமாம் ஹமேனி ராணுவ பயிற்சி இதற்கு சான்றாகும். வான்வழி ஊடுருவல்கள் மற்றும் ஹெலிகாப்டர் மூலமான கமாண்டோ தாக்குதல்களை முறியடிப்பதில் IRGC மற்றும் ஃபெசிச் படைகள் முழு தயார் நிலையில் உள்ளன. February 28 அன்று ஈரானின் உயர்மட்ட தலைவர்கள் படுகொலை செய்யப்பட்டதைத் தொடர்ந்து 40 நாட்களில் 100 கட்டங்களாக ஈரான் எதிர் தாக்குதல் நடத்தியுள்ளது. April 8 அன்று பாகிஸ்தான் மத்தியஸ்தத்தில் ஏற்படுத்தப்பட்ட தற்காலிக போர் நிறுத்தம் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகையால் முறிவடைய நிலையில் உள்ளது. ஈரானின் இந்த தொடர் நடவடிக்கைகள் 3 முக்கிய செய்திகளையே உலகிற்கு சொல்கின்றன. ஈரான் தனது பாதுகாப்பிற்கு இனி எந்த வெளிநாட்டையும் நம்பியிருக்கப் போவதில்லை. உலக பொருளாதாரத்தின் உயர் நாடியான ஹார்மோஸ் ஜலசந்தியின் சாவி இனி ஈரானின் கைகளில் மட்டும்தான் இருக்கும். அமெரிக்காவின் மேலாதிக்கத்திற்கு எதிராக உலக மனச்சாட்சியை திரட்ட ஈரான் தீவிரமாக முயற்சிக்கின்றது. இந்த ஆண்டின் இந்த நிகழ்வுகள் மத்திய கிழக்கில் ஒரு பெரும் மாற்றத்தை குறிக்கின்றன. அமெரிக்காவின் செல்வாக்கு சரிவதையும் ஒரு பிராந்திய வல்லரசாக ஈரான் விஸ்வரூபம் எடுப்பதையும் இது உறுதிப்படுத்துகின்றன. ஆக்கிரமிப்பாளர்களுக்கு ஈரான் விடுத்துள்ள எச்சரிக்கை இனிவரும் காலங்களில் இந்த பிராந்தியத்தை சந்திக்கப் போகின்ற மாற்றங்களுக்கு ஒரு முன்னோட்டம் மட்டுமே என்று கூறப்படுகின்றது. இந்த காணொளி பற்றி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கும் காமெண்ட்ஸ் பக்கத்தில் மறக்காமல் பதிவிடுங்க. மீண்டும் மற்றொரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி. இது போன்ற பல செய்திகளை தெரிந்து கொள்ள நம்முடைய சமூக மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாக எங்களுடன் இணைந்திருங்கள்.